ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதன்கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோங்க இது. இட்லிக்கு அரிசி ஊற வச்சாச்சு. 3 கப்பு தேனி அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் எப்போயுமே வெந்தயமும் ஜவ்வரிசியும் கம்பல்சரி இட்லிக்கு ஊற வைக்கும்போது சேர்த்து ஊற வச்சு அரைச்சிடுவேன். ஜவ்வரிசி சேர்த்தா இட்லி ஒயிட் கலரில் நல்லாயிருக்கும், பொசுன்னு இருக்கும். அதனால் கம்பல்சரி ஜவ்வரிசி ஊற வைப்பேன். அரிசி ஏற்கனவே ஊற வச்சு உளுந்து 2 மணி நேரம் கழிச்சு ஊற வைப்பேன். நிறைய பாத்திரம் இருக்குது. அரிசி ஊற வச்சுட்டு பாத்திரம் விளக்கி எடுக்கணும். காலையில் பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு. இன்னைக்கு ஒரு முறை கழுவிட்டு 2வது முறை அப்படியே ஊற வச்சிடலாம். உளுந்து ரொம்ப கழுவுனன்ட்டு இல்லை, தண்ணிக்குள்ளே தான் ஊற வைப்பேன். அரைக்கும்போது சேர்த்துட்டு மிஷினெல்லாம் பிடிச்சி அரைச்சி போனால் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணி வச்சுட்டு போக முடியல, அதுக்காக அப்படியே வச்சு விட்டாச்சு. பால் வாங்கிட்டு வந்தாங்க, பாலையும் காய்ச்சி எடுத்து வச்சிடலாம்னு அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 1.5 லிட்டர் வாங்கிட்டோம்னா ஒரு 3 நாளைக்கு பால் எங்களுக்கு சரியாக இருக்கும். எப்பயுமே 3 நாளைக்கு ஒரு முறை வாங்கி காய்ச்சி வச்சுக்கணும். இது பால் திக்காக தான் இருக்கும். மாட்டுப்பால் தான், பாக்கெட் பால் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி கேஸ் காலி ஆகிடுச்சு, அதனால் இண்டக்ஷனில் தான் வச்சு சமைக்க போகிறேன். பால் காய்ச்சி போகிறேன். மத்தியானமும் இண்டக்ஷனில் தான் சமைச்சேன். எனக்கு இண்டக்ஷனில் சமைக்கிறதுக்கு வராது. இதுவும் எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம் சமைக்கிறதுக்கு. நாளைக்கு கேஸ் வர வரைக்கும் இண்டக்ஷனில் தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இன்றைக்கி தான் புக் பண்ணியிருக்கேன் கேஸ், நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். பால் வச்சுட்டு அப்படியே சாமானமும் தேய்ச்சிடலான்ட்டு 2 வேலையும் பார்த்தாச்சு. ஈவினிங் 2 வேலையும் முடிஞ்சிருச்சு. பாத்திரமும் 2 நாளைக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இது எப்பயுமே ஈவினிங் ரொட்டீனாக கிடையாது. நான் எப்போயாவது தான் பாத்திரம் சேர்ந்துருக்கனால ஈவினிங் விளக்குவேன். மோஸ்ட்லி சமையல் பண்ணும்போதே பாத்திரம் தேய்ச்சிருவேன். இன்றைக்கி இண்டக்ஷன் சமைச்சதுனால பாத்திரம் தேய்க்க முடியல, அதனால் அப்படியே வச்சாச்சு. நீங்கள் ஈவினிங் என்ன ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye.